இத வச்சு நான் இன்னொரு இருக்கு. குறிப்பா இதுல வந்து இந்த பேங்க்ல வேலை செய்ற ஸ்டாஃப்ங்களே வந்து சில பேர் தர தகவல்கள் மூலமா தான் இத்தன பேரோட டேட்டாபேஸ் வந்து மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹேக் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளார ஒரு லூப் ஹோல் இல்லாம வந்து யாருமே வரமாட்டாங்க. கரெக்ட். கரெக்ட்டா நம்மளோட கான்டாக்ட் நம்பர், உங்க கார்டோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட், கடைசி 4 டிஜிட், உங்களோட பர்த் டேட், குறிப்பா வந்து உங்களோட பிறந்த நாள வந்து எந்த இடத்துலயும் வந்து நீங்க ஷேர் பண்ணவே கூடாது. ஆனா இப்போ வந்து என்னன்னா, எந்த ஆப் நீங்க லாகின் பண்ணாலும் உடனே வந்து பர்த்டே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஈவன் மிடில் ஏஜ் பெர்சன்ஸ் கூட வந்து இத வந்து குறிப்பா இல்ல. அதுவும் இப்போ வந்து கிளப் ஹவுஸ் அப்படின்ற மாரி இடத்துலலாம் நெறைய ஜெனரல் டாபிக் மாரி வராங்க. என்னன்னா, உங்களோட நாய் பேர் என்ன? உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு டாபிக்கா வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவங்களோட சீக்ரெட் அந்த அந்த 6 சீக்ரெட் ஆன்சர்ஸ வந்து ரிவீல் பண்றாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியறது இல்ல. இத வந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து விரிவா பார்க்க போனா, இப்ப ஒரு பேங்க்ல வந்து யாரோ ஒருத்தவங்க கியூஆர் ஸ்கேன் பண்ணி திருடிட்டாங்க. உடனே வந்து பேங்க்க ரீச் பண்ணா, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து சைபர் செல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சைபர் செல் போனா, அவங்க அந்த எடுக்கிறதுக்கே ஒரு 7 நாள் ஆகுது. ஒரு நிமிஷத்துல வந்து ரூ. 15,000 ரூ. 20,000 டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த செக்யூரிட்டிய டைட் பண்ணி, அந்த பேங்க் அக்கவுண்ட்ட லாக் பண்ணி, உடனே வந்து ஸ்டெப் எடுத்தா அந்த அந்த குற்றவாளிய வந்து கைது பண்ணிடலாம். பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் ட்ராக்கிங் எல்லாம் பண்ணீங்கன்னா, எங்க இருந்து வருதுன்னா, ஏதோ ஒரு மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல, குஜராத்ல ஏதாவது ஒரு கார்னர்ல ஒரு 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 குக்கிராமத்துல உட்கார்ந்துட்டு ஒரு கால் சென்டர் மாரி ஆப்பரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வெறும் பேங்கோட தப்பு, இது வந்து போலீஸோட தப்பு, இல்ல வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பெகாசஸ் மாரி எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு சொல்றவங்களால இத ஈஸியா வந்து எரடிகேட் பண்ண முடியும். இத ஏன் அவங்க பண்ண மாட்றாங்க? அப்ப ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? என்ன பொறுத்தவரைக்கும் நான் லேமன் திங்க் பண்ணும்போது நிச்சயமா இது ஒரு பெரிய நெட்வொர்க். பேங்கோ இல்ல வந்து இந்த மாதிரி திங்ஸோ, அதுவும் இல்லாம இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இன்னும் சரியா வந்து பயன்படுத்தப்படல அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள சரியா ட்ரீட் பண்றது இல்ல. இதே பேங்க்ல அடுத்த செகண்ட் ஆன்லைன் ஃப்ராட் இருந்துச்சுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்டை வச்சு யார வேணா லாக் பண்ணலாம். அந்த மாதிரி எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் தரவுகளே இல்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேங்கையும் ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து கண்டிப்பா அதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க. சி அகைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து ₹1 காணாம போனாலும், ₹10 காணாம போனாலும், இல்ல ₹1,00,000 காணாம போனாலுமே நீங்க பேங்க்குக்கு இம்மிடியட்டா ரிப்போர்ட் பண்ணி அவங்கள ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். அவங்க பண்ணிதான் ஆகணும். ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு ரூபாய்க்கும் அவங்க இன்ஷூர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி இமீடியட்டா அவங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அவங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க சைபர் கிரைம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைபர் கிரைம் வந்து நீங்க செகண்ட் தான் போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே உங்க பேங்க்குக்கு தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி அடுத்த செகண்டே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எடுக்கலைன்னா நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லாவே இருக்கு. அவங்க வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க இது வந்து ஃப்ராட் மூலியமா தான் ஆயிருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா அவங்க உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் பேங்க்குக்கு இருக்கு கண்டிப்பா. ஆனா நிறைய பேர் இதை பண்றது இல்ல. அப்படி பண்ணாலும் பேங்க் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது. இது வந்து பேங்க் தான் கண்டிப்பா இன்னொரு இனிஷியேட்டிவ். ஏன்னா அது பேங்க்குக்கு வந்து அவங்க அந்த இடத்துல யார் அதை ப்ராசஸ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய எக்ஸ்ட்ரா ஒர்க் அது. அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்க பார்த்துட்டு அவங்க வந்து இதை பண்ண மாட்டேன்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா இம்மீடியட்டா பண்ணிடலாம். இம்மீடியட்டா எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சோ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ உங்களது ஐசிஐசிஐல இருந்து எஸ்பிஐக்கு போயிருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா அதை வந்து அவங்களால இது பண்ண கிளைம் பண்ண முடியும். ஓகே. ரெமிட்டன்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. ரெமிட்டன்ஸ் அதாவது எதுமே வந்து விர்ச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான். எதுமே வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து அங்க அக்கவுண்ட் போகல. அவங்க நினைச்சாங்கன்னா 2 செகண்ட்ல இல்ல 24 மணி நேரத்துக்குள்ளார எந்த அக்கவுண்ட் வேணாலும் வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், ஒம்புட்ஸ்மான் ஏதாவது பிரச்சனைனா பேங்க் மேல பிரச்சனைனா டைரக்டா பேங்கோட தலைவன் ஒம்புட்ஸ்மான் இருக்காங்க. அவங்க கிட்ட போகணுன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அஸ் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க, 2வது இதை பண்ணுங்க, 3வது இதை பண்ணுங்க. இப்படி பண்ணா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஏதாவது இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ண ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இருக்குங்களா? ஒன்னே போதும். நீங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணாலே போதும். வேற நீங்க சைபர் கிரைம் எல்லாம் அடுத்துதான் அது. ஏன்னா பேங்க்லயே அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி சால்வ் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சைபர் கிரைம் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க பேங்க்ல ஃபர்ஸ்ட் பேசினாலே அவங்களே இதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பண்ண முடியல, அவங்களால முடியல, அது இதுன்னு இது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சைபர் கிரைம்லயும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி
நீங்க வந்து அந்த கேஸை வந்து ஈஸியா ரீஃபண்ட் வாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஃப்ராட் ஆகி காசு போயிருக்கு அப்படின்னு நீங்க ரீஃபண்ட் வாங்க முடியுமா அப்படின்னா கன்ஃபார்மா வாங்க முடியும். ஓகே. பட் அகெயின் இதுல என்னன்னா, நீங்க ஓடிபி கொடுத்து, ஓகே, நீங்களா வாண்டடா ஓடிபி கொடுத்து நீங்களா வாண்டடா டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா அதுல வந்து உங்களுடைய தப்பு இருக்கு. ஓகே. நீங்க வந்து ஓடிபி உங்களுக்கு தெரிஞ்சே ஓடிபி வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஐ மீன் நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியல அது ஓடிபி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் நீங்க தான் உங்களுடைய சீக்ரெட் கோட வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து அதுக்கு லயபிலிட்டியா வருவீங்க. ஓகே. அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். நிச்சயமாக இந்த ஒரு பாயிண்ட்காக தான். அதாவது ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா பேங்க் வந்து முழு பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க, இல்ல கூகுள் பேல, பேடிஎம்ல, ஃபோன்பேல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க ஏமாந்தீங்கன்னா பேங்க் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றதான் வந்து நிரந்தரமான உண்மை. நீங்க கூகுள் பேவியோ இல்ல ஃபோன்பேவியோ இல்ல பேடிஎம்யோ நீங்க போய் அக்சஸ் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 நாள் ஆகும் அந்த கஸ்டமர் கேர் தொடர்பு கொள்றதுக்கு. அதனால கூடுமான வரையில் இப்ப கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லாம எங்கேயுமே இல்லை. கறிக்கடையில இருந்து டீ கடை வரைக்கும் எல்லா இடத்துலயும் வந்து ஸ்கேனர் கோடு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங் கம்பெனி, அந்த யூபிஐ கம்பெனியை தான் சேருமே தவிர அதுக்கும் பேங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றத திருப்பியும் ஒரு முறை நான் உங்ககிட்ட ரீஇனிஷியேட் பண்றேன். ஸோ அதனால ஆன்லைன் ரிலேட்டட் ஃப்ராட்ஸ், நீங்க உங்க ஓடிபி கொடுத்து பணம் ஏமாந்தீங்கன்னா அதை யாராலையும் ரிட்ரீவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது இல்லாம ஆன்லைன்ல அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்க உடனே வந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே பேங்கை தாராளமா அப்ரோச் பண்ணலாம். இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, பேங்க்ல இடம் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணி. இது கூட ஒரே ஒரு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே முதல்ல அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஓடிபி அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அது எந்த ஓடிபியாச்சும் இருக்கட்டும், உங்களுடைய லாகின் ஓடிபியா இருக்கட்டும், பேங்கிங் ஓடிபியா இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஓடிபியா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஓடிபியா, எந்த ஓடிபியா இருந்தாலும் ஓடிபின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை சார்ந்தது மட்டும்தான். நீங்க எப்பவுமே யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பலாம், ஆனா உங்க ஃப்ரெண்டோட மொபைல் அவர்கிட்ட தான் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். சோ எப்பயுமே இந்த ஓடிபி விஷயத்த மட்டும் யாரையும் நம்பாதீங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட். இதை நீங்க ப்ரிவென்ட் பண்ணாலே நீங்க பாதி கிரைம் வந்து மேக்சிமம் ஆஃப் கிரைம் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக. இப்படி நம்ம சொல்லும் போது தான் எனக்கு இன்னொன்னு வந்துடுது. இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலே க்ளோன் பண்ணிடுறாங்க தெரியுங்களா? இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் அப்படியே தூக்கிட்டு இன்னொருத்தர் வச்சு அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நியூ ரெக்வெஸ்ட் கொடுத்து ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல எமர்ஜென்சி அப்படின்றாங்க. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது ஃப்ரம் ஃபேஸ்புக் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ப்ரொஃபைல் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது நீங்க எனேபிள் பண்ணலாம். பட் அதையும் தாண்டி ப்ரொடெக்ஷன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இல்ல, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல வந்து பப்ளிக்கா வச்சிருப்பீங்க, இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை வந்து பப்ளிக்கா வச்சிருப்பீங்க. ஓகே. நீங்க இந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா, ஃபேக் இந்த காசுக்காக கிரியேட் பண்றது, உங்களை டிஃபேம் பண்ணணும்னு கிரியேட் பண்ணா அது வேற ஒரு சினாரியோ. இப்ப நான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு கேட்கறேன் அப்படின்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ற ப்ரொஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து பப்ளிக்ல இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு என் பழைய அக்கௌண்ட் ஹேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி அவங்கள நம்ப வச்சு காசு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஆப்வியஸா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணணும். உங்க ப்ரொஃபைல லாக் பண்ணணும். இது பண்ணாலே வந்து மேக்சிமம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம், கிளீன் அப். முதல்ல உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை கிளீன் அப் பண்ணணும். உங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இவங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரும். இந்த தேர்ட் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன், ரேண்டம் பீப்புள் வந்து. ஸோ இந்த ரேண்டம் பீப்புளை தூக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன டேட்டா வேணாலும் ஷேர் பண்ணலாம். நீங்க நான் இங்க போறேன், நான் அங்க வரேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஃபேஸ்புக்ல இதை ஷேர் பண்ண வேணாம், இதை பண்ணக்கூடாது, போட்டோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன வச்சிருக்கீங்க, உங்க சர்க்கிள் எப்படியோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணணும். ட்ரஸ்டட் 100 பேர். இப்ப என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் தெரியும் அப்படின்னா நான் என்ன வேணா ஷேர் பண்ணலாம். ஏன்னா அந்த 100 பேரை தாண்டி அது போகாது.
அது மீறி போனா ஆப்வியஸா என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் அதை மிஸ்ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஒரு எண்ட். வீட்டில் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆன்டிவைரஸ் எந்த அளவுக்கு நம்பத்தன்மையானது, எதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 3 அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆன்டிவைரஸ் இட்ஸ் பொட்டன்ஷியலி குட், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு எதை நீங்கள் சொல்வீங்க? இல்ல, ஆன்டிவைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 100% எதுவுமே வந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே. எல்லாமே டு அன் எக்ஸ்டென்ட் தான். நான் ப்ராடக்ட் நேம் வந்து நான் நேம் பண்ண விரும்பல, பட் இண்டஸ்ட்ரியில லீடிங் ஆன்டிவைரஸ் நிறையவே இருக்கு. கேஸ்பஸ்கை இருக்கு, மெக்கஃபே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய லீடிங் ஆன்டிவைரஸஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆன்டிவைரஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணா வந்து ஓரளவுக்கு யூ கேன் ப்ரிவென்ட் யுவர் செல்ஃப். 100% ஆன்டிவைரஸ் ஜஸ்ட் பிகாஸ் நான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றதுக்காக என் மொபைல் வந்து சேஃப் கிடையாது. இப்போ எப்படி நம்ம ஜஸ்ட் பிகாஸ் நம்ம கோவிட் வேக்சின் போட்டதால நம்மளுக்கு கோவிட் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அது. நீங்க ஆன்டிவைரஸ் வச்சிருந்தாலும் உங்களை வந்து உங்க போனை ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ், பண்ண முடியும் அப்பயும். சூப்பர். ஸோ மக்களுக்கு கடைசியா ஒரே ஒரு இது, உங்க டேட்டா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ, இது வந்து டு ஆல் ஜெண்டர், போத் மென் போத் விமன் ஆர் மூன்றாம் பாலினத்தரும் சரி, எல்லாருக்குமே வந்து எந்தெந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, எங்கெங்கெல்லாம் எதுதான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சில பேர் வாட்ஸ்அப் கால் பண்ணால் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க, சில பேர் வந்து ஸ்னாப்சாட்ல பண்ணால் வந்து ஷேர் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஒரு பொதுவெளியான ஒரு மேடையில் எந்தெந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்க சொல்லிடலாம். கண்டிப்பா. சோ இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, என்ன விஷயத்த நீங்க ஷேர் பண்ணணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நீங்க தான். ஃபர்ஸ்ட் திங், நீங்க எது வேணா ஷேர் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் இப்போ சோசியல் மீடியால வந்து நீங்க பான் ரிலேட்டடான விஷயத்தை தவிர மற்ற எது வேணா நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுடைய போட்டோஸ், இமேஜஸ், என்ன வேணா நீங்க, சைல்ட் அபியூஸ், இதை தவிர மத்த எது வேணா, ஆமா எது வேணா நீங்க ஷேர் பண்ணலாம். அதுல வந்து இது பண்ணா உன் டேட்டா போயிடும், அது பண்ணா எனிதிங் தட் இஸ் இன் டிஜிட்டல் வந்து காசு தான். ஓகே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ டிக்டாக் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கோங்க, யூடியூப் எடுத்துக்கோங்க. என்ன பண்றோம், நம்ம டேட்டாவை கொடுக்குறோம், அதுக்கு நம்ம காசு தராங்க. ஓகே. ஸோ தி மோர் டேட்டா யூ புட் ஆன் தி இன்டர்நெட், உங்களுக்கு காசு வரப்போகுது. ஓகேங்களா? அதுதான் வந்து டிஜிட்டல்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நீங்க டேட்டா வித்துட்டு காசு வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல லிமிட்டட் டேட்டா வச்சு நீங்க ரிசோர்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, ஃபேஸ்புக்ன்றது ஒரு ஃப்ரீ, கூகுள் மேப்ன்றது ஒரு ஃப்ரீ. ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு கூகுள் மேப் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதே அந்த டேட்டாவை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் வந்து காசே தரும். ஓகே. ரிவ்யூவர்னு இருக்கும், லோக்கல் கைட்னு ஒரு பட்டம் கொடுக்கும். கரெக்ட். ஸோ இப்போ நான் வெறும் நான் இங்க இருந்து ஒரு இடத்துல டிராவல் பண்ண போறேன், அதுக்கு மட்டும் நான் கூகுள் மேப் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு கூகுளோட சர்வீஸ் வந்து மேப், இமெயில், ஃபோன் நம்பர் இதை மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு அது தருவாங்க. நீங்க வந்து டிராவலர், நான் வந்து எல்லா போட்டோவும் எடுத்து போட போறேன், அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தனியான ஒரு ஓகே. ஸோ நீங்க பண்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி கன்சியூம் பண்ண போறீங்க, எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்கன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே. எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. யா, எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபேமஸ் வெஸ்டர்ன் கோட் ஒன்று இருக்கு, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் த ப்ராடக்ட். ஸோ யாருமே வந்து வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. there is no இலவச nothing comes for free. ஆமா, டேட்டா நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட தகவலை நீங்க கொடுத்துட்டு நீங்க அந்த சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, அந்த ஆப்போட சுதந்திரத்தை நீங்க என்ஜாய் பண்றீங்க, லெஷர் டைம் என்ஜாய் பண்றீங்கன்னா, வாட் ஆல் த திங்ஸ் யூ ஆர் டூயிங், அது வந்து யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாரு, அந்த ரெக்கார்ட் பண்ற டேட்டா இன்னொருத்தருக்கு அவர் விற்கிறதுக்கான உரிமை அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லி கடமைப்படுறேன். எனி டேட்டா, any personal emotions or any of your personal belongings நீங்க வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணிட்டா it will be there forever. ஓகே. டிஜிட்டல் அசெட். நீங்க அழிஞ்சாலும் உங்களுடைய வர ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் கூட அது கடைசி வரலாம் அதை எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபா இருக்கும். யாரோ ஒருத்தர் எப்பயாச்சும் பாக்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு போட்டோ எடுத்தாலும் சரி, என்ன இப்போ ஐபோன்ல நீங்க ஒரு போட்டோ எடுத்தா இமீடியட்டா அது ஐக்ளவுட்ல ஸ்டோர் ஆயிடும். எஸ். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. எனிதிங் தட் யூ கன்வெர்ட் இன்டு டிஜிட்டல், இட் வில் பி தேர் ஃபார் எவர். இன்னும் உங்க கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளுவர் போட்ட ட்வீட் தான் இப்போ திருக்குறள்.
சோ இது வந்து ஒரு கரெக்ட் 2200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இதுல இருந்து ஒரு 2200 வருஷம் நம்ம எவால்வ் ஆகும்போது இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்டா தான் பார்க்க முடியும். சோ அதனால ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப வெகுஜன மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த உரையாடல் வந்து நம்மளுக்கு போச்சு. உங்களை இந்த அரங்கத்துல கூப்பிட்டது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கரெக்டான நேரத்துல ஒரு கரெக்டான டாபிக் வந்து மக்கள் எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. நிறைவா ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லிடுங்க. அக்ரம் தொலைக்காட்சி உங்களை வரவேற்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறது. நன்றி நன்றி. நிறைவா ஒரே ஒரு விஷயம் தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். முதல்ல சொன்னதுதான், உங்க பாஸ்வேர்டை எப்பயும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபியை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. டிஜிட்டல் லைஃப்ல யாரையுமே நம்பாதீங்க. முதல் ரூல் நம்பர் 1 அதுதான். உங்க உங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல இதுலயோ பேசுறவங்க வேற யாரோ கூட இருக்கலாம். ஆனா அவங்கள சுத்தி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க வீடியோ கால் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவருடைய ஃபேஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் போனை யாரெல்லாம் பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால நான் திரும்ப அதை மட்டும் இது சொல்றேன். டிஜிட்டல் லைஃப்ல யாரையுமே நம்பவே நம்பாது. ஏன்னா ரியல் லைஃப்ல அவங்க மேரிடா இருப்பாங்க, டிஜிட்டல் லைஃப்ல அன்மேரிடா கூட இருப்பாங்க. சோ டிஜிட்டல் லைஃப் ஹேஸ் தட் பவர் டு சேஞ்ச் எனிஒன். ஓகே. புலி வேஷம், அதனால ரொம்ப சேஃபா இருங்க. புலி வேஷம் போட்ட நிறைய பசுக்களும் இருக்கும், பசுக்களாக தெரிகிற நிறைய புலிகளும் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துக்கோங்க. ஜாக்கிரதை, அபாயம், ஜாக்கிரதை. என்ஹெச் ரோடு மாதிரி தான், ஹைவே ரோடு மாதிரி தான். நீங்க 100லயும் போகலாம், 140லயும் போகலாம், 180லயும் போகலாம், 40 போகலாம். நீங்க எந்த லேன் எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களோட கையில இருக்கு. மிக்க நன்றி திரு சதீஷ். நன்றி நன்றி நன்றி. அகரம் தொலைக்காட்சி மறுபடியும் உங்களை ஹோஸ்ட் பண்ணதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஒரே நிமிஷம்.